டியர் சில்ட்ரன், குரு சரணம். இன்றைக்கி நம்ம ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு ரெண்டு உடம்பு இருக்குது. ஒன்று நம்ம எல்லாரும் உணர்ற பார்க்கக்கூடிய ஸ்தூல உடம்புன்னு சொல்கிற ஃபிசிக்கல் பாடி. ரெண்டாவது உடம்பு சூட்சும பாடி, நம்ம பார்க்க முடியாத சூட்சும பாடி. அதுக்கு இன்னொரு நேம் என்னென்னா சட்டில் பாடி, மெட்டாஃபிசிக்கல் பாடி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன அப்படின்னு பார்ப்போம். அதாவது நம்ம உடம்புல சக்கராக்கள் இருக்குது. அது எந்த காலத்துலேருந்தோ எல்லாரும் சொல்லிட்டு சக்கராக்கள் இருக்குது, குண்டலினி சக்தி இருக்குது அப்படிலாம் சொல்கிறாங்க. இந்த சக்கரங்களில் எல்லாரும் 7 சக்கரம், 6 ஆதார சக்கரம், அதை மட்டும் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கும் மேலே ஒரு 8வது சக்கரா ஒன்று இருக்குது. அது எங்கே இருக்குன்னா நம்ம சூட்சும உடலோடையும் அதோட கனெக்ட் ஆகி அதுக்கப்புறம் நம்ம ஸ்தூல உடம்பையும் பார்த்துக்குது. அப்போ அது 8வது எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. அதுக்கு பேர் சோல் ஸ்டார் அப்படிங்கிற பேர். இப்போ அதனுடைய என்ன பிரயோஜனம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம நிறையா நமக்கு என்ன பண்ணுறோம், நமக்கு இந்த தேவைகள் இருக்குது. ஐயோ எனக்கு அவ்வளோ பணம் வேணும், இதுக்கு பணம் வேணும், அதுக்கெல்லாம் நம்ம நிறையா பணம் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஐஓபி, ஐசிஐசி நிறையா பேங்க்கில் பணம் போட்டு வச்சுக்கிறோம். இன்னும் வருங்காலத்துக்கு வேணும் அப்படிலாம் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? இந்த ஃபிசிக்கல் பாடின்னு சொல்லப்படுற ஸ்தூல உடம்புக்கு. ஆனால் யாருமே அந்த சூட்சும உடம்பை பற்றி கவலைப்படுறதில்லை. அதுக்கு நமக்கு சக்தி வேணும். அந்த சக்தி எங்கே இருக்குதுன்னு சொன்னேன், சோல் ஸ்டாரில் இருக்குது. அந்த சோல் ஸ்டார்ங்கிற சக்கரால இருக்குது, 8வது சக்கரால இருக்குது. அது என்ன பண்ணோம், நம்ம என்னென்ன காரியம் பண்ணுறோமோ அதெல்லாம் அது சித்திரகுப்தன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிறோம். நீங்கள் நல்லது பேசினாலும், நீங்கள் நல்லது செஞ்சாலும், நீங்கள் யாரை திட்டினாலும், என்ன காரியங்கள் பண்ணாலும் அது அந்த 8வது சக்கரால சேர்ந்துக்கிறோம். அப்படின்னா நமக்கு என்ன பேங்க் இருக்குது, அங்கே ஒரு பேங்க் இருக்குதுன்னு சொல்கிறோம். அந்த சோல்ஸானா நமக்கு பேங்க், அது ஒரு பேங்க். இது ஸ்தூலோட பேங்க்கு தான் மற்ற பேங்க் எல்லாம், ஐசிஐசி, எஸ்பிஐ எல்லாம். ஆனால் நம்மளுடைய சூட்சும உடம்புக்கு பேங்க்கு இங்கே இருக்குது. நமக்குன்னு ஒரு உடம்புல ஒரு பேங்க் இங்கே இருக்குது. சோல் ஸ்டார்னு ஒரு பேங்க் நமக்கு. இதில் நம்ம என்னென்ன சேர்த்து வைக்கிறோமோ அதெல்லாம் உங்கள் அடுத்த பிறவியில் தொடரும். அது மட்டும் இல்லை, உங்கள் ஃப்யூச்சருக்குமே அது யூஸ் ஆகும். உங்கள் 60 வயதுக்கு மேலே நமக்கு தேவைன்னா கொஞ்சம் இங்கே சேர்த்து வைக்கணும். அப்போ அந்த சேர்த்து வைக்கிறதுங்கிறது என்னதுங்க, என்னத்தை அங்கே சேர்க்கறது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், நல்லவற்றை கொஞ்சம் பேசணும். அடுத்தவங்கள கோளாறு பேசக்கூடாது, கர்மால மாட்டிக்கூடாது. ஆகாமிய கர்மான்னு ஒன்று இருக்குது. மனசால கெட்ட நினைச்சாலே போகிறோம், மனசால பண்ணாலே போகிறோம். அந்த ஆகாமிய கர்மா பாதிக்கும். இல்லை சஞ்சித கர்மா பாட்டம் கூட்டம் பண்ணதெல்லாம் இருக்குது. இந்த ஆகாமிய கர்மா ரொம்ப ஆபத்தானது. நம்ம நினைக்கிறது எல்லாமே இதாயிடும். நல்ல நினைவுகளை வச்சுக்கணும், அது ஒன்று. ரெண்டாவது, மற்றவங்கள்ட்ட பேசுகிறப்ப மனநோக பேசாமல் இருக்கணும். டெய்லி வச்சுக்கோங்க, யாராவது ஒருத்தங்கிட்ட நம்ம நல்லா பேசிடணும் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட அந்த பேங்க்கில் கொஞ்சம் டைன்னு போய் ஒரு காசு விடும். சரி, அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டிங். கலியுகத்துக்கு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க நம்மளுடைய மூதாதையர்கள், நம்மளுடைய மனு தர்மங்கள் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. என்னென்னா கலியுகத்தை பொறுத்த வரைக்கும் மனுஷங்களுக்கு என்னென்னா சாண்டிங்னா என்ன, ஏதாவது ஒரு மந்திரம், ஏதாவது ஒன்று உங்கள் குருமணமாக வாங்கி அதை ஒரு நாளைக்கு ஒரு 108 தரமாக சொல்ல கற்றுக்கோங்க. அதோடைய பவர் அங்கே போகும். ஸோ நல்லதை பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசுகிறவங்கிற ஒன்று. அடுத்தவங்களை கொஞ்சம் தான் சந்தோஷமாக வச்சுக்கிறது. பெரியவங்க கிட்ட 60 வயசுக்கு மேற்பட்ட ஆளுகள்லாம் 720 மூன்றாம் பிறையினுடைய சக்தியில் அவங்க உடம்பு இதாக இருக்கும். எல்லாருக்கும் எக்ஸ்போஸ் ஆகுது. நம்ம எல்லாருடைய உடம்பு என்ன, மூன்றாம் பிறைங்கிறது நம்ம போய் நின்று பார்க்கணுன்ற அவசியம்லாம் கிடையாது. அது வந்துருச்சுனாலே அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய கதிர் அலைகள் நமக்கு கிடைச்சிடும். அப்படி ஒரு 60 வயசுக்கு ஏன் மரியாதை அப்படின்னா சஷ்டியப்தி புத்தி கொண்டாடுறாங்க. அதெல்லாம் எதுக்காகன்னா அவங்க 720 அந்த மூன்றாம் பிறையுடைய சக்தி அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெரியவர்களை பார்த்தா அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணுறதோ, அவங்களுக்கு நல்லது, அவங்கள நல்ல வார்த்தைகள் பேசியும் மனநோகாமையும் நடந்துக்கிட்டாலே இந்த இதில் நமக்கு டெய்லி கொஞ்சம் பணம் சேர்த்து வைக்கலாம். அப்படி சேர்த்து வைக்கிறது உங்களுடைய அடுத்த ஜென்மத்துக்கு மட்டும் இல்லை, இனி வரும் காலத்துக்கு அது உதவாகும். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.